வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இதுக்கு வந்து சேமியா தனியாக நல்ல சின்ன சின்னதாக இருக்கும், பாயாசத்துக்கு இல்லை, கிச்சடிக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கணும். அந்த சேமியா தனியாக எடுத்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காய் நல்லா வதங்கினோடனே இதில் மஞ்சள் தூள் போடுறோம், தேவையான அளவு உப்பு நம்ம சேர்க்குறோம். எவ்வளோ தேவையோ உப்பு சேர்க்கணும். உப்பு குறைஞ்ச அளவு போட்டுக்கலாம், ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ அந்த காயெல்லாம் நல்லா வேகணும். ஒரு தட்டு போட்டு மூடி கூட வச்சிடலாம், அந்த ஆவிலேயே நல்லா வேகும். இப்போ நம்ம இந்த சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற தேங்காயும் அதில் கொட்டிடும். இந்த காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு, நல்ல தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம அந்த ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை அதில் போடுறோம். உப்புமா சேமியாவை அதில் போட்டு நல்ல கிளறணும். காய்கள் அந்த சேமியாவோட சேர்ந்து நல்ல அதனோட சேரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை நல்ல கிளறணும். அடியோட்ட நல்ல கிளறி தண்ணியெல்லாம் வற்றணும். தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகிற அளவுக்கு நம்ம நல்ல இதை வந்து கிளறணும். கிளறிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன சின்னதாக நம்ம வச்சிருக்கிற முந்திரி பருப்பை அது மேலே தூவி, அதை டேஸ்ட்டுக்காக குழந்தைகளுக்கு இந்த முந்திரி பருப்புன்னா ரொம்ப பிடிக்கும். வெறும் கிச்சடியாக பண்ணாமல், வெறும் வெஜிடபிள் பாத்தா பண்ணாமல் கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் போட்டால் குழந்தைகள் வந்து இன்னும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதை. அப்புறம் கடைசியாக வந்து ஒரே ஒரு அரை மூடி லெமன் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம அது மேலே அப்படியே என்ன பண்ணுறோம், அந்த வெஜிடபிள் பாத் மேலே அந்த லெமனை நம்ம இப்போ பிழிய போகிறோம். பிழிஞ்சு அந்த ஜூஸ் அதில் பட்டுதுன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நம்ம வீடியோ கீழே தெரிவிங்க. நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.